துஷாரை பார்க்க எனக்கு விருப்பமே இல்ல. அவனுக்கும் கீதாக்கும் இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு எனக்கு தோணவும் இல்ல. எங்க அப்பாக்கே பிடிக்காத ஒரு உறவை தொடர வேணான்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள இருந்தது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவனை பார்க்கணுன்ற எந்த நினைப்புமே எனக்கு வரல. சொல்ல போனா அவன் என் பழைய நண்பர்கள்ல ஒருத்தன். எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவன் கிட்ட இருந்து எனக்கு எந்த விஷயமும் கிடைக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். எங்க அப்பாக்கு மருந்து கொடுத்த ஆள் ஆயுர்வேதத்தை நிறுத்திட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாராம். எங்க அப்பாக்கு எந்த விஷயத்துல கலந்து கொடுத்தா? யார் சொல்லி இதை செஞ்சா? துஷாரா? கையெடுக்க முதல்ல சொல்றா. சொல்றேன் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றேன். இங்க பாருங்க சார், இது இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்குன்னு நீங்க யாராவது எதிர்பார்த்தீங்களா? அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். உங்க அப்பாவை பல வருஷமாவே எனக்கு நல்லாவே தெரியும். அந்த துஷார் போன் பண்ணி சொன்னதுமே நான் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். என்ன எதையாவது கலக்கி கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிடுன்னு உங்க அப்பா சொன்னாரு. சாதாரண பச்சளை தான் அரைச்சு கொடுத்தேன். அதுல எந்த விலங்குமும் இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த படம் பிடிப்பாரு குண்டாலு, அந்த பாலா, அவருக்கு கூட இந்த விஷயம் தெரியும். உங்க அப்பா கூட தான் இருந்தாரு நான் போன் பண்ணி பேசிட்டு இருந்தப்ப. விடுங்க. உங்களுக்கு கைராசில நல்லா பார்க்க தெரியும்ல. என் கைய பார்த்து சொல்லுங்க, எங்க அப்பா எப்படி இறந்துருப்பாருன்னு. பார்க்கலாமே. சரியா கணிச்சு சொல்ல முடியாதுப்பா. இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகம் தான். கண்டிப்பா இது தற்கொலை இல்ல. அப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணீங்க? எப்படி ப்ரொசீட் பண்ணிருப்ப? கெஸ். அப்பாவோட ரகசிய காதலி டெலிபோன் குரல். பரவாயில்லையே. முதல்ல இருந்தே எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு சந்தேகம். அந்த பொண்ணை பத்தின ஒரு க்ளூவும் எனக்கு கிடைக்கவே இல்லை. சும்மா ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது பாலன் அங்கிள் தான் என்கிட்ட சொன்னாரு, அப்பா எழுதி முடிக்காத ஒரு கதை பாக்கி இருக்குன்னு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் டேஃபடில்ஸ்க்கு போன பாலா அங்கிள் அந்த கதையை பார்த்து எடுத்துட்டு வந்தாரா. அந்த கதையோட டைட்டில் ஒரு தொலைபேசியின் ஒளி. தட்ஸ் ராங் அபே. அன்னைக்கு நீ கேட்ட அந்த டெலிஃபோன் பொண்ணுக்கும் இந்த கதைக்கும் நீ எப்படி சம்மந்தப்படுத்த போற ஆதி? இதை உங்க அப்பா ஒரு ஆட்டோபயோகிராஃபியா தான் எழுதியிருக்காரு. ஒரு கணவன் மனைவி கிட்ட சொல்ற கன்ஃபெஷன் மோட்ல தான் இந்த கதையும் ஆரம்பிக்குது. எழுதி முடிக்கவே இல்லை. ஆனா இதுல ரெண்டாவது பொண்ணோட த அதர் உமன்ங்கிற இடத்துல எழுதியிருக்கிறது டெலிஃபோன்ல மட்டும் கேட்டு பழகின ஒரு பெண்ணோட குரல். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அன்கானிக் கனெக்ஷன். நீ இதை படிச்சு பாரு. மேபி யூல் கெட் சம்திங். சீதா, ஒரு ஜீவனோட தூக்கம் என்பது தற்கொலைதான். என்னை பின்தொடர்கின்ற நிழல் போல எப்பொழுதும் தொடர்கின்ற அந்த டெலிபோன் ஒலியின் குரலினால் ஏற்படும் தைரியம் என் சோர்வுகளுக்கு உரமாகிறது. நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற கடிகாரத்தைப் போல கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லி தீர்க்கணும். அர்த்தமில்லாத இந்த வார்த்தையை போல என் வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த டெலிபோன் வலியை உன்னை தொல்லப்படுத்தினா என்னை மன்னிச்சிரு. டெலிபோன் மணி அடிக்கிறப்ப அதை எடுக்கணுன்ற என் ஆர்வத்தை நீ என் கண்ணில் பார்த்துருப்ப. என் மனைவியான நீ உன்னை கஷ்டப்படுத்தின மனுஷங்களெல்லாம் உன் வாழ்நாளில் எத்தனை முறை எனக்காக நீ சபிச்சிருப்ப. உனக்கு அற்புதமான இன்னொரு ஜென்மம் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கும். உனக்கு ஒரு நல்ல கணவனும் உன் குழந்தைகளுக்கு இன்னொரு அப்பாவா ஒரு ஆண். உன்னோட உருவமா இது இருக்காது. என்னுடைய எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் நடுவில் சிரிச்சு சிரிச்சு நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கமா சீதா. சுயநலமாவே எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கனா உனக்கு எந்தவித துரோகமும் பண்ணதா எனக்கு ஞாபகம் இல்லை. தப்பு பண்ணிட்டதாகவும் நான் நினைக்கல. உனக்கு விடுதலை வேணும்னா என்கிட்ட தாராளமாக கேட்டிருக்கலாமே அப்படின்ற எக்ஸ்கியூஸ் தான் என் மனசுக்குள்ள எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருந்தது. உன்னுடைய ரூம்ல கட்டில்ல கட்டி போட்டு துன்பப்படுத்தும் போது என்னுடைய குற்ற உணர்வுகள் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் உன் முன்னாடி கூனி குறுக்கி போய் கடைசியில் ஒண்ணுமே இல்லாம சாகணும்னா என்னால முடியாது சீதா. என்ன உனக்கு தெரியும்ல, என் உணர்வுகள் பத்தியும் உனக்கு தெரியும்ல. என் கூட நீ இருக்கவே கூடாது. என்ன நீ பார்க்கலன்னு நினைச்சுக்கோ. சுத்தமா நீ என்னை மறந்துடு. எந்த விஷயத்துக்காகவும் என்னை எதிர்பார்க்கவே கூடாது. உன்னால முடியணும். நான் மறுபடியும் உன்கிட்ட நீ எதிர்பார்க்கல. எனக்குள்ள இருக்கிற தவறுகளை நான் நோய்வாய்ப்பட்டு சாகிற நேரத்தில் உணர்றேன்ல.
என் வாழ்க்கையில் இதுதான் பெரிய அவமானம். மறுபடியும் அவள் ஃபோன் காலை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். இந்த வாட்டி நான் அவளை கேட்காம விட மாட்டேன். கெஞ்சி கேட்பேன். எதுக்காக அவள் என் மேல கருணை காட்டணும்? என் புகழுக்காகவா இல்லை என் சுகத்துக்காகவா? டாக்டர் கிட்ட நான் கேட்டேன், நான் சாகிறது உறுதினா இந்த மண்ணுக்குள்ளே என் உடம்ப போட்டு மூடி மறைக்காம உங்க ஆஸ்பத்திரிக்கே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். என்னது, நீ அதை ஒத்துக்க மாட்டியா? கர்ம பலனெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்றியா? அது என்னால முடியாது. எத்தனை ஜோசியக்காரனை பார்த்தாலும் சரி, விதியை யாராலும் வெல்லவே முடியாது. உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி, மரணம் என்னை தொடறதுக்கு முன்னாடி என் கடைசி ஆசையை நிறைவேற்ற நேர்ல வரியா? சுயநலத்துல தான் நான் கேட்கிறேன். கண்ணை மூடத்துக்கு முன்னாடி இந்த குரலோட அழகிய நான் பார்க்கணும். வர முடியுமா? நான் வரேன். பொண்ணு ஆதி யாருன்னு கேக்குறேன்ல. சொல்ல முடியாதா? உங்களை கொண்டு கடல்ல தூக்கி போட்டுருவேன். ஏன் இப்படி டென்ஷன் பண்றீங்க? யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நீதான் பெரிய புத்திசாலியாச்சே, நீயே கண்டுபிடி. You won't get it out of my mouth. நாவலோட என்ன படிச்சா எனக்கு தெரிய போகுது. ஹேய், இல்ல, நாவல்ல கடைசியில அப்பா இறந்துட்டாருன்னு தான் எழுதியிருக்கேன். அந்த பொண்ணை பத்தின எந்த விஷயமும் நான் எழுதல. ஆதி, you are a sadist. இப்படி என்ன குழப்பி இன்னைக்கு என் தூக்கத்தை கெடுக்கணுங்கிறது உங்களோட பிளான். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். அம்மா, உங்களோட அம்மாவா? சித்தார்த்தோட மைத்தில் போனோட ரிசீவர்ல முந்தானியோட தலைப்பு சுத்தி அப்பாவுக்கு பிடிச்ச குரல்ல அம்மா ஏன் மாறினாங்கன்னு எனக்கு இன்னும் புரியாத புதிராவே இருக்கு. ஆனா அவங்க செஞ்சதும் தப்புன்னு எனக்கு தோணல. ஏ பத்மா, உனக்கு என்ன? வேண்டாம். யாரையாவது அந்த அளவுக்கு காதலிக்க முடியுமா? பட் அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அம்மா தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ நம்ப மாட்ட, இருந்தாலும் சொல்றேன். எனக்கு அப்பா சொன்னாரு, எழுத முடியாம தூக்கமே வராத நிறைய ராத்திரிகள்ல என் கூட இருந்திருக்காரு. மைதிலி, உன் குரல் மூலமாவது என் மானசீக மனைவியாய் இதயத்தில் இடம் பிடித்தவள். நான் அவளை பார்த்ததில்லை, பழகியதில்லை. ஒரு ஆசை இருந்தது, அவளை ஒரு முறையாவது காண வேண்டும் என்று மனசு துடித்தது. கடைசியாக அவளே என்னை தேடி வந்தாள். நான் செய்த தவறுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அதை நான் திருத்திக் கொள்ளும் முன்பே என் தவறுகள் என்னை கடந்து சென்றன. ஆதி, காலம் நேரம் கழியும் முன்பே உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். அந்த ஜீவனை என் மனதிற்குள்
நான் என்ற அகந்தையே இல்லாத தெரிந்து கொள்ள முயற்சிக்கும் உண்மைகள். நான் அழியாமல் வாழ்வேன். வைத்தி சார் சொன்னது கரெக்ட் தான். தே ஆர் எக்ஸிஸ்ட். இறந்து போனவங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க.